Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are beginning a discussion on the poem Ulysses by Lord Alfred Tennyson, the Victorian poet. சரி, இப்போ நமக்கு ஒரு சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்தாகணும். ஓகே, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன், when we take a poem, we need to know when the poem was written, when it was published. அப்போ யுலிசஸ் அப்படிங்கிற இந்த ஒரு போயம் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, it was written in the year 1833. It was written in the year 1833. And when was it published? It was published in 1842. எழுதப்பட்டது 1833, ஆனால் அது பப்ளிஷ் பண்ணப்பட்டது 1842. சரி, மொத்தம் எத்தனை ஸ்டான்ஸா இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஸ்டான்ஸா இருக்கு. எத்தனை ஸ்டான்ஸா? 4 ஸ்டான்ஸா. சரி, 4 ஸ்டான்ஸஸ் ஆர் தேர். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மீட்டர் இதுல பயன்படுத்தியிருக்காங்க, ஃபுட் மீட்டர், அது என்னன்னு கேட்பாங்க. இந்த போயத்துல என்ன ஃபுட் என்ன மீட்டர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அயாம்பிக் ஃபுட் அதிகமா யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அயாம்பிக் ஃபுட் அப்படிங்கும் போது அது ரைம்டு அயாம்பிக் ஃபுட்டா இல்ல அன்ரைம்டுனா, அன்ரைம்டு அயாம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதிகமாக. எல்லாத்துலயுமே இல்ல, ப்ரிடாமினன்ட்ல என்ன மீட்டர் அது நமக்கு தெரியணும். ப்ரிடாமினன்டா அப்படின்னா அதிகப்படியாக அயாம்பிக் பென்டாமீட்டர் பயன்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட ஒரு கவிதை. அப்ப இது அன்ரைம்டு அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா we call it as blank verse. சரி சார், அப்ப அயாம்பிக் மட்டும் எடுத்து இருந்தாங்கன்னா இது என்னவா இருந்திருக்கும், ரைம்டா இருக்கும். அன்ரைம்டுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஒரு ஃபுட் மட்டும் பயன்படுத்தாம மற்ற ஃபுட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெகுலரா எண்ட் ரைம் இல்ல. so it is called a free verse poem. அப்ப இந்த போயம் என்ன டைப் ஆஃப் போயம், என்ன மாதிரி வேர்ஸ்? ஃப்ரீ வேர்ஸ். ஒரே மாதிரி பர்டிகுலர் ஸ்டான்ஸா ஃபார்மேட். இப்ப 4 லைன், 4 ஸ்டான்ஸா, ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லையும் 4 லைன் சொன்னீங்கன்னா இது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டான்ஸா ஃபார்மேட்டுக்குள்ள வந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாம வேரியிங் லைன்ஸ் வந்திருக்கிறதுனா இட் இஸ் a free verse poem. Right. What is the tone of the poem? இந்த ரைட்டர் இந்த போயம் ஒருவேளை நரேட் பண்ணியிருந்தா, அவரு ஒரு அந்த நரேட் பண்ணும்போது அந்த கேரக்டராகவே மாறி நரேட் பண்ணியிருந்தா என்ன மாதிரியான ஒரு டோன்ல இந்த போயம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் டோன்ங்கிறது. தொனி அப்படின்னு சொல்லுவோம், பேச்சு தொனி. இப்ப இந்த தொனி, இந்த கவிதையுடைய நடைய நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a earning, OEARNING. earningனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a longing for something. The speaker longs for something. What is that the speaker longs for அப்படின்னு பாத்தீங்கன்னா, the speaker longs to explore the land, longs to explore life to the fullest. கடைசி வரைக்கும், இந்த வாழ்க்கையில கடைசி நிமிடம் வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், எதையாவது புதுசா தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான் நம்ம போயத்தினுடைய ஸ்பீக்கர். Did you get that, teachers? Yes, sir. இப்போ அடுத்தது, what is the theme அப்படின்னு பாத்தீங்கன்னா, the theme of the poem is mortality. mortality அப்படின்னா ஷார்ட்னஸ் ஆஃப் லைஃப் பத்தி சொல்றது. இது ஷார்ட்னஸ் ஆஃப் லைஃப் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, லைஃப் இஸ் ஷார்ட் பட் மேக் த மோஸ்ட் யூஸ் ஆஃப் இட். லைஃப் இஸ் ஷார்ட், லைஃப் இஸ் டிரான்சியன்ட். இந்த வேர்டெல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. நீ ஷார்ட்னு மட்டும் சொன்னீங்க சார், அங்க வேற வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய சினோனிம்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைஃப் இஸ் டிரான்சியன்ட் பட் வித்தின் திஸ் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் you try to explore as much as possible. உன்னால எவ்வளவு படிக்க முடியுமோ படி, ஓகே, எவ்வளவு சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கோ. எவ்வளவு தூரம் சாதிக்கணும் அப்படின்னா, உனக்கு மனசு நிறைவு போதும் அப்படின்னு நிப்பாட்டுற வரைக்கும். அப்படி நிறைவு எப்போ வரும், இந்த மாதிரி ஒரு வேட்கையோடு இருக்கிறவனுக்கு அப்படின்னா, சாகிற கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த வேட்கை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேட்கை உள்ள ஒரு பர்சன் தான் யுலிசிஸ்.
ஓகே, who is Ulysses அப்படின்னு பாத்தீங்கன்னா, Ulysses is actually the Latinized name of Odysseus. Odysseus is a Greek hero. இந்த ஹீரோ எந்த எபிக்ல வராரு அப்படின்னா, கிரீக்ல யாரு எபிக் ரைட்டர்? who is the epic writer? famous epic writer ஹோமர். அப்ப ஹோமருடைய ஈலியட், ஒடிசி அப்படிங்கிற 2 எபிக் இருக்கு. அதுல நிறைய கிரீக் ஹீரோஸை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அந்த ஆடிசி அப்படிங்கிற அந்த ஒர்க்ல ஆடிசியூஸ் அப்படிங்கிற ஒரு ஹீரோ பத்தி இருக்கு. இந்த ஹீரோ எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம இங்க சைட்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஆடிசியூஸ் வாஸ் த friend of Menelaus. He is the friend of Menelaus. இந்த Menelaus உடைய வைஃப் தான் யாரு? ஹெலன் ஆஃப் ட்ராய். இந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் என்ன பண்றாங்க? ஒரு ட்ராஜன் பிரின்ஸோட என்ன பண்றாங்க? எலோ பண்ணிடுறாங்க. இப்ப மெனிலஸ் என்ன பண்றாரு? ஐயோ, என் பொண்டாட்டி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அவ பச்சை மண்ணு. அந்த ட்ராஜன் பிரின்ஸ் என்ன பண்ணா? அரசு முறையாக மரியாதை நிமித்தமாக இங்க வந்தா, என் வீட்டுல தங்க விட்டேன். நைட்டோட நைட்டா என்னுடைய ஒய்ஃப என்ன பண்ணிட்டான்? அபேஸ் பண்ணி கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு he calls for his friends to wage a war against Troy. அங்க பாரிஸ், பிரியாம்னு 2 பேர் இருக்காங்க. இந்த பாரிஸ் தான் என்ன பண்ணா? அந்த ஹெலனுக்கு வலை விரித்தான். அந்த வலையில அவளும் சிக்கினா. அவளும் பாரிஸ் மீது காதல் வயப்பட்டால். அதனால ஓடி போனான். அந்த ஓடி போனது யாருக்கு தெரியல? மெனிலஸ்க்கு தெரியல. அதனால அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு என்ன பண்ணா? அந்த ட்ராஜன் கிங்டம்க்கு போய் சண்டை போட்டாங்க. பட் ட்ராஜன் கிங்டம் was Troy, how it was created. Zeus or Zeus எப்படி சொன்னாலும் சரி, அவர் தான் அந்த கிரீக் பாந்தியன், அந்த 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரேக்க கடவுளர்களுக்கெல்லாம் தலையாய கடவுள் ஜெயூஸ். அந்த ஜெயூஸ் என்ன பண்ணாரு? அந்த ஜெயூஸுடைய ஒரு விதமான வாரிசுகள் தான் அந்த ட்ராஜன்ஸ். அப்ப என்ன பண்ணாருன்னா, அந்த தன்னுடைய வம்சாவளியினருக்காக ஒரு மேஜிக்கல் தீவை உருவாக்குனார். என்ன அப்படின்னா, வானத்துல இருந்து ஒரு பெருங்காற்றை அனுப்பினார். அந்த பெருங்காற்று இந்த பூமியில ஒரு பகுதியை வந்து டச் பண்ணிட்டு போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு சிட்டி உருவாச்சா தான் ட்ராய். அங்க எப்பொழுதுமே அந்த ட்ராஜன்ஸ் உள்ள வந்து போகும்போது பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளியில உள்ள போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த சிட்டிக்கு வெளியில பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே it will be very noisy, wind will be always blowing very hard. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கப்பல் பயணமாக தன்னுடைய சகாக்களை கூட்டிக் கொண்டு யார் போனாங்க? மெனிலஸ் என்பவர் போனார். அந்த டீம்ல தான் ஆடிசியஸ் அப்படின்னு ஒருவர் இருந்தார். அப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரீக் ஹீரோ அக்கிலஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா டீச்சர்ஸ்? அட்லீஸ்ட் இந்த இடியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்கிலஸ் ஹீல். அக்கிலஸ்க்கு பவர் எங்க இருந்துச்சு அப்படின்னா, அவனுடைய ஹீல்ல இருந்துச்சு, குதிங்கால்ல இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான்? எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி, அப்படி ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த குதிங்கால அழுத்தி அப்படி ஜம்ப் பண்ணுவான். சல்லுன்னு ஜம்ப் பண்ணி நீட்டா என்ன பண்ணுவான்? அப்படி போகும்போது ஒரு பெரிய அரக்கனா இருந்தா கூட அந்த அரக்கனுடைய கழுத்துல கத்திய பாய்ச்சிட்டு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருப்பான். எப்படா இவன் எங்கடா பவர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் தீஸ் கிரீக் ஹீரோஸ் வேர் டெமி காட்ஸ். அவங்கெல்லாம் கடவுள் பாதி மனிதன் பாதி, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி அக்கிலஸோடு நட்பு பாராட்டியவர் தான் இந்த ஒடிசியூஸ். இந்த ஒடிசியூஸுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு ஒரு கிங்டமுக்கு அரசன். எந்த கிங்டமுக்கு அரசன்? இத்தாக்கா என்ற ஒரு குட்டி தீவுக்கு அரசனாக இருந்தார். அந்த குட்டி தீவிலிருந்து இவருக்கு அழைப்பு வருது. அவர் அங்க இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, மெனிலஸ் அப்படிங்கிற அந்த எம்பரர் வந்து கூப்பிடுறாரு. நண்பா வா, எனக்கு இந்த மாதிரி என் ஒய்ஃபை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக சண்டை போடணும் அப்படின்னோட மற்ற கிரேக் ஹீரோஸும் என்ன ஒன்னா சேர்ந்து தி ஆர் கோயிங் டு ட்ராய். அந்த ட்ராஜன் வார்ல 10 வருடம் சண்டையிட்டார்கள். எத்தனை வருஷம் சண்டை போட்டாங்க ஒரு லேடிக்காக? 10 years. For 10 years. நீங்க இந்த மித்தாலஜியை படிச்சீங்கன்னா தலையெல்லாம் சுத்திரும். ஒவ்வொரு கிரீக் ஹீரோக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கிரீக் மித்துல there will be Greek heroes. அதே நேரத்துல இந்த கிரீக் ஹீரோஸ் 2 டீமா பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த கிரீக் ஹீரோஸ் டீமுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க? கடவுளர்களும் 2 டீமா பிரிஞ்சுக்குவாங்க. ஈவன் தி கிரீக் காட்ஸ்
முக்கோடி தேவர்கள் இந்த ஹிந்துவிசத்துல சொல்லுவாங்க இல்லையா, பல தெய்வங்கள் இருக்க மாதிரி அங்கேயுமே கிரேக்கத்திலையும் 1008 தெய்வங்கள். அந்த 1008 தெய்வமும் 2 டீமா பிரிஞ்சுக்கும். அப்ப ஒரு டீம் வந்து அந்த மெனிலஸ் பக்கமும், ஒரு டீம் வந்து ட்ராஜன்ஸ் பக்கமும் வந்துருவாங்க. அப்ப கடவுளர்களும் மனிதர்களும் சேர்ந்து எதிர் அணியாக மாறி சண்டையிட்டார்கள். அந்த சண்டையில இந்த ஆடிசியூஸ் என்ன பண்ணாரு? வாஸ் a very great warrior. He actually killed the brother of the sea god Poseidon. கடவுளுக்குன்னு ஒரு தெய்வம், அந்த கடல் தெய்வத்தினுடைய பேர் வந்து பொசைடன். பொசைடன் ஆங்கில படம்லாம் நீங்க பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொசைடன். அந்த பொசைடனுடைய சகோதரன், அவரை வந்து யார் கொன்னுறாரு? ஆடிசியூஸ் கொன்னுறாரு. அப்ப he was cursed by the sea god Odysseus, sea god Poseidon. Who cursed Odysseus? Sea god Poseidon. அந்த கடல் தேவன் வந்து என்ன பண்றாரு? ஆடிசியூஸ கர்ஸ் பண்ணிடுறாரு. ஏன் தம்பியை நீ கொன்னுட்டீங்களடா, நீங்க ட்ராஜன் வர ஜெயிச்சிட்டீங்க, கள்ளத்தனமா ஜெயிச்சிட்டீங்க. எப்படி கள்ளத்தனம்? உங்களுக்கு the famous உடன் ஹார்ஸ் ஸ்டோரி தெரியும், இல்லைன்னா நீங்க போய் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணாங்க? 10 வருஷம் சண்டை போட்டாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல? அந்த ட்ராஜன் சிட்டிக்குள்ளார உள்ள போக முடியல. வெளியிலே நின்று முற்றுகையிட்டாங்க. சுத்தியும் முற்றுகையிட்டு டெய்லியும் காலையில இருந்து சாயந்தரம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. 10 வருஷம் சண்டை போட்டு மூச்சு போட்டு முடியல. அப்ப கடைசியா ஒரு தந்திரம் பண்ணாங்க. என்ன? ஒரு பெரிய உடன் ஹார்ஸ் செஞ்சு அதுக்குள்ளார ஒடிசியூஸ் உட்பட, அக்கிலஸ் உட்பட ஒரு சோசன் சோல்ஜர்ஸ் மட்டும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த உடன் ஹார்ஸ அந்த சிட்டிக்கு வெளியில விட்டுட்டு மற்ற எல்லாம் கப்பல் ஏறி போயிட்டாங்க. ஓகே, கப்பல் ஏறி போயிட்டாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க? ட்ராஜன்ஸ் அப்படியே பைனாக்குலர் வச்சு பார்த்தாங்க. பார்த்தா ஒரு உடன் ஹார்ஸ் மட்டும் இருக்கு, மற்ற மெனிலஸ் உடைய ஆட்கள் யாருமே காணோம் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷத்துல வெளியில வந்து, ஒருவேளை அவங்க எல்லாம் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி அந்த உடன் ஹார்ஸை எடுத்து கொண்டு போய் சிட்டிக்குள்ளர வச்சுட்டு பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணி நல்ல தண்ணி அடிச்சுட்டு எல்லாரும் போய் மட்டையாகி படுத்துட்டாங்க. வாட் ஹேப்பன்? in the middle of the night, the Greek soldiers and the Odysseus, Achilles போன்றவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சீக்ரெட் பாசேஜ் வழியா அந்த உடன் ஹார்ஸ்ல இருந்து உள்ள வந்து ட்ராஜன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணாங்க? அங்க இருந்து ஹெலன் ஆஃப் ட்ராய தரன்னு இழுத்து கொண்டு போய் மெனிலஸ் அப்படிங்கிற அரசனுடைய கையில ஒப்படைச்சிட்டு அந்த இவருடைய கப்பல் வந்து கிளம்பி போனாங்களே. அப்ப போகும்போது ஏற்கனவே he is under curse. அப்ப என்ன பண்ணாரு? ஈஸியா மேபி ஒரு 5 வருஷம் 3 வருஷத்துல வீட்டுக்கு போக வேண்டிய ஆளு ஏறக்குறைய ஒரு 27-28 ஆண்டுகள் கடலில் சுத்தி திரிந்தார். நிறைய அட்வென்ச்சர். ஃபைனலா என்ன பண்ணாரு? he went home. ஆனா ஊர்ல என்ன நினைச்சிட்டாங்க? இத்தாக்காவும் சரி மத்த கிரீக் ஹீரோஸ் என்ன நினைச்சிட்டாங்க? this Odysseus died அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க? பெனிலப் இஸ் a very virtuous woman, very beautiful woman. அப்ப நிறைய இமெச்சூர் கிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க. என்ன பண்ணாங்க? அந்த அழகுல மயங்கி போய் பெனிலோப் கிட்ட போய் என்ன பண்ணாங்க? என்ன கட்டிக்கோன்னு என்ன பண்ணாங்க? போய் அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப யுலிசிஸ் போகும் பொழுது அவரை வீட்டை சுத்தி நிறைய கிரீக் வாரியர்ஸ் have pitched their tent. இப்ப என்ன பண்றாரு? ஒடிசியூஸ் ரொம்ப கோபமாயிட்டாரு. என்ன பண்றாரு? தன்னுடைய மகனுக்கு செய்தி அனுப்புறாரு. மகனே, நான் வந்துட்டேன், ஆனா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு என்ன அப்படின்னா, நான் வந்து உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க. என்ன கான்டெஸ்ட்? there will be magical ring, invisible magical ring through which a man must dart an arrow. அம்பு விடணும். அம்பு விட்டு தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு மீன் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மீனை வந்து கரெக்டா குறிப்பாத்து அம்பு எய்யணும். அப்ப இந்த அம்பு வந்து எப்படி போகும்? அந்த மேஜிக்கல் ரிங்கை எங்கேயும் டச் பண்ணிச்சுன்னா பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா தலையை வெட்டிடுவாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடத்த சொல்லு அப்படின்னு இவரு ஒரு ஓல்டு மேன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தன்னுடைய பையன்கிட்ட சொல்லி தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட கம்யூனிகேட் பண்ணா. அவங்களும் என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, சரி இவங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க, நம்மள கல்யாணம் பண்ணிக்க இவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளணும்னு முடிய மாட்டாங்க. So she calls for a contest and she tells very clearly, those who send the arrow will get my hand, I will marry you, but if you fail you will be killed அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எல்லாருமே தவறிட்டார்கள். கடைசியா இந்த கூட்டத்துல யாருமே இல்லையானோன்னா ஒரே ஒரு ஓல்டு மேன் வந்தாரு. இந்த ஓல்டு மேன் தான் யாரு? ஆடிசியூஸ். இந்த ஆடிசியூஸ் என்ன பண்ணாரு? as usual as an old man, in the guise of old man,
எல்லாரும் நேரா பார்த்து அம்பு விட்டாங்க. இவர் திரும்பி நின்று அம்பு விட்டாரு. அம்பு கரெக்டா என்ன பண்ணுச்சு, இவரால் மட்டும்தான் அப்படி அம்பு விட முடியும். கரெக்டா போய் இலக்கை சென்று அடைந்தது. எல்லா சூட்டஸையும் பிடிச்சு கொன்னு போட்டார்கள். கொன்னு போட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரு நல்லாட்சி கொடுத்தாரு தன்னுடைய மக்களுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் அங்க இருந்தோன்னே, he is a man who loves traveling, அட்வென்ச்சர்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். புதிய இடம், புதிய மக்கள், புதிய கலாச்சாரம் கத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வேட்கையோடு உள்ளவர். என்ன பண்றாரு, இவருக்கு போர் அடிச்சிச்சு, டொமஸ்டிக் லைஃப் போர் அடிச்சிச்சு. அதனால தன்னுடைய பையன் கையில கிங்டம் ஒப்படைச்சு, மகனே நீ பாத்துக்கடா, நான் என்ன பண்றேன், லெட் மீ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அப்படின்னு கிளம்பினாரு. அதுதான் நமக்கு போயமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Did you understand the poem, teachers? So Ulysses is now an old man, not a young man. He is almost on the verge of death. இறக்கும் தருவாயில். இறந்தாதான் அவர் அந்த அரச பதவியை ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போகும், இவருடைய பையனுக்கு போகும். இவருடைய பையனுடைய பேர் டெலமாக்கஸ். அப்ப என்ன பண்றாரு, அவரே என்ன பண்றாரு, he is abdicating his crown to his son. abdicating, இது எனக்கு வேணாயா, இது எனக்கு வேணாம், ரொம்ப ஏன் அப்படின்னா, இட் இஸ் மேக்கிங் மீ ஐடல். இந்த இடத்துல அப்படியே குத்துக்கல் மாதிரி உட்கார வைக்குது. இந்த சேர் உட்கார்ந்து இருக்குது, எனக்கு போர் அடிக்குது. எனக்கு எவ்வளவு நாள் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது. டேய் மகனே வாடா, நீ பாத்துக்கடா, இந்த முட்டா பீஸ் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். ஏன்னா இவனுக்கு காசு பணம் வேணும், சாப்பாடு வேணும், அவ்வளவுதான். இதை தாண்டி இந்த உலகத்துல நிறைய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நான் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவன், என் மைண்ட் செட்டுக்கும் இந்த மக்களுடைய மைண்ட் செட்டுக்கும் ஒத்து வரல, நீ தான் அவங்களுக்கு சரியான அரசன் அப்படின்னு சொல்லிட்டு டெலமாக்கஸ கை காட்டி அவனை அரச அந்த சீட்ல உட்கார வச்சுட்டு என்ன பண்றாரு, he is going to the sea. லேண்ட்ல இருந்து எங்க போறாரு, where does he go? He goes to the sea and he goes to the port and he embarks on a journey. அப்படி போகும் பொழுது என்ன பண்றாரு, தனியா போல, தன்னுடைய தோழர்கள் இருக்காங்க, லைக் மைண்டட் பீப்புள், ஒத்த சிந்தனை உள்ள தோழர்கள் இருக்காங்க, அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வயசான கெல போல்ட்டுகள். எல்லா கெல போல்ட்டையும் கூப்பிடுறாரு, நண்பா வாங்கடா, என்ன மாதிரியே யோசிக்கக்கூடிய மக்கள், உங்களால ஒரு இடத்துல இப்படி இருக்க முடியாது, புதுசா ஏதாவது கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வேட்கை உள்ள நம்ம டீம் என்ன பண்றோம், கிளம்பி போலாம். கடந்த காலத்துல நம்ம இளமை முறுக்குல பல இடங்களுக்கு சுத்தி திரிஞ்சோம். இன்னமும் நம்ம கிட்ட கொஞ்சம் எனர்ஜி இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், போய் பார்ப்போமே என்னதான் இந்த உலகத்துல இருக்கு, எந்த லேண்டு நம்ம இன்ன வரைக்கும் போகலையோ அந்த லேண்டை நோக்கி பயணம் போவோம். ஒருவேளை இந்த அட்வென்ச்சர் மே லீட் us to our death, but once we die, he is telling an assurance. தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்றாரு, இது ஒரு பாசிட்டிவான ஜேர்னி மட்டும் இல்ல, ஒருவேளை நம்ம வழியில கடல்ல ஒரு பெரிய கடல் சீற்றத்துல மாட்டி செத்து போனா கூட நம்ம எங்க தான் போவோம், நம்ம எங்க போயிருவோம், அக்கிலஸ் இறந்து போனார் அல்லவா ஒரு தீவு, இந்த கிரேக்கத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா பெரிய ஹீரோஸ் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இறந்தா எங்க போனாங்க, they will go to an island called happy island. அந்த ஹாப்பி ஐலண்ட்ல போய் நம்ம நண்பன் அங்க உட்காந்துருப்பான், நம்மளை பார்த்துக்கிட்டே எப்போ வருவான், இந்த நாய்கள்லாம் எப்போ வரும்னு. நம்ம போய் என்ன பண்ணுவான், வாடா நண்பா ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தெளிவி ஆற முத்தமிட்டு சந்தோஷமா என்ன பண்ணலாம், நாட்களை அங்கே கழிக்கலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களை கூப்பிடுற மாதிரி இந்த போயம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. சரி, இந்த போயம் இன்னொரு டைப்பா இன்டர்பிரேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இட் ஃபால்ஸ் அண்டர் த கேட்டகரி கால் dramatic monologue. And who is the speaker of the poem? The titular hero is Ulysses. Ulysses is speaker. Okay. Ulysses is another name for adventure. An adventurous spirit. Age is not a bar to adventure. Okay. To learn something new, age will not be a bar, provided your spirit is young. For Ulysses, அவருடைய ஸ்பிரிட் ரொம்ப யங்கா இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா இந்த போயம் எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது, டிராமாட்டிக் மோனோலாக். டிராமாட்டிக் மோனோலாக்னா ஒரே ஸ்பீக்கர் தான், ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய அதர் கேரக்டர்ஸ்ட பேசுவதை போல காட்சி அமைப்பு இருக்கும். ஆனா அந்த கேரக்டர்ஸ் இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. அப்படி பேசினா அது டிராமாட்டிக் டயலாகா மாறிடும். அப்படி ஒண்ணு இல்லை.
டயலாக்னு வந்துடும், அது ப்ரோஸ். இங்க போயட்ரியில dramatic monologue. He will dramatize everything. Right? Did you understand all these things, teachers? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இல்லையா?